Hi students, Digital Principles and Computer Organization Unit 5 என்னெல்லாம் important questions இருக்கு part A வந்து பார்த்துக்கலாம். So first question, what is hit time? Hit time அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு டேட்டா வந்து சர்ச் பண்ணுறாங்க கேட்ச் மெமரியில், அந்த டேட்டா கிடச்சிருச்சு அப்படின்னா அதை ஹிட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஹிட் டைம் இஸ் த டைம் required to access data in the cache memory when the requested data is found there. சரி, அதை கேட்ச் ஹிட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டேட்டாவை கேட்ச் அப்படிங்கிறது ஒரு ஸ்டோரேஜ் தான். ஸோ அந்த மெமரி ஸ்டோரேஜ் ஏரியா. ஸோ அந்த கேட்சில் வந்து அந்த டேட்டா இருக்கான்னு தேடி பார்க்குறாங்க. அந்த கேட்சில் அந்த டேட்டா இருந்தது அப்படின்னா அதை கேட்ச் ஹிட் அப்படிங்கிறாங்க. ஸோ எவ்வளோ டைமில் அந்த டேட்டாவை அதை வந்து கண்டுபிடிக்குதோ அதை ஹிட் டைம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரியா? ஸோ இந்த டைம் டு செக் த கேட்ச் ஃபார் த ரெக்வஸ்டட் டேட்டா, இந்த டைம் டு டெலிவர் த டேட்டா ஃப்ரம் த கேட்ச், அதை கண்டுபிடிச்சி அதை வந்து ப்ராசஸருக்கு ரிட்டர்ன் பண்ணதில்லை அந்த டைமை தான் வந்து நம்ம ஹிட் டைம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்புறம் வந்து மெமரி ஹைராரியில் இது என்ன ரோல் அப்படின்னா, இப்போ கேட்ச் ஹிட் ஆச்சு அப்படின்னா CPU கெட்ஸ் டேட்டா குயிக்லி பிகாஸ் கேட்ச் இஸ் ஃபாஸ்டர் தென் மெயின் மெமரி. ஒருவேளை கேட்ச் மிஸ் அப்படின்னா நம்ம வந்து ப்ராசஸர் டேட்டாவை எங்கேருந்து எடுக்க வேண்டியது இருக்கும், மெயின் மெமரிலேருந்து எடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ வந்து அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ ஓவரால் ஆக்சஸ் டைம் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. சரியா? ஸோ கேட்ச் ஹிட் ஒரு டேட்டாவை தடும்போது அது கேட்ச்லேயே கிடச்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். இல்லை கேட்ச்சில் இல்லாமல் அது மெயின் மெமரியில் போய் டேட்டாவை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆவரேஜ் மெமரி ஆக்சஸ் டைம் கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஸோ நம்ம கொஸ்டினில் வந்து ஹிட் டைம் தான் இருக்குது. அது ரிலேட்டட்லாம் என்னெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது 2 மார்க்ஸை வந்து அதை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஆவரேஜ் மெமரி ஆக்சஸ் டைம் எப்படி கேல்குலேட் பண்ணுறான் அப்படின்னா ஹிட் டைம் ப்ளஸ் மிஸ் ரேட் ப்ளஸ் மிஸ் பெனால்ட்டி அப்படிங்கிறது. ஹிட் டைம்னு நமக்கு தெரியும், கேட்ச்லேருந்து அதை டேட்டாவை எடுத்துகிட்டு வர்றதுக்கான டைம் தான் ஹிட் டைம். மிஸ் பெனால்ட்டி அப்படின்னா அதில் கேட்ச்சில் இல்லாமல் மெமரியில் போய் ஃபெச் பண்ணிட்டு வரல, அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டைம் ஆகுதுல்ல, அது மிஸ் பெனாலிட்டி. மிஸ் ரேட்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் மெமரி ஆக்சஸ் தட் மிஸ் இன் கேட்ச். எவ்வளோ ஃப்ராக்ஷனில் அது வந்து கேட்ச்லேருந்து மிஸ் ஆகுது, அந்த மெமரி ஆக்சஸோட ஃப்ராக்ஷன் தான் மிஸ் ரேட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஹிட் டைம் ப்ளஸ் மிஸ் ரேட்டையும் மிஸ் பெனால்ட்டியும் மல்டிபிள் பண்ணும்போது மல்டிபிள் பண்ணி அதை ஹிட் டைமோடு ஆட் பண்ணும்போது ஆவரேஜ் மெமரி ஆக்சஸ் டைம் வந்து நமக்கு கிடைக்கும். சரி, ஸோ ப்ராப்ளம் மாதிரி கேட்டாலும் எழுத தெரியும். தென் வாட் இஸ் டைரக்ட் மேப்டு கேட்ச்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்ட் மேப்டு கேட்ச் இஸ் எ கேட்ச் ஆர்கனைசேஷன் இன் விச் ஈச் பிளாக் ஆஃப் மெயின் மெமரி மேப்ஸ் டு எக்ஸாக்ட்லி ஒன் கேட்ச் லைன். ஸோ ஒவ்வொரு பிளாக் ஆஃப் மெயின் மெமரிலையும் ஒரு கேட்ச் லைன் வந்து அதோட மேப் பண்ணியிருப்பாங்க. அதுதான் டைரக்ட் மேப்டு கேட்ச் அப்படிங்கிறாங்க. ஸோ த மேப்பிங் இஸ் டிட்டர்மைன் பை தி மெமரி பிளாக் அட்ரஸ் மாடுலோ த நம்பர் ஆஃப் கேட்ச் லைன்ஸ், அதை யூஸ் பண்ணி டிட்டர்மைன் பண்ணுறாங்க. திஸ் மீன்ஸ் தட் ஃபார் எனி கிவன் மெமரி பிளாக் தேர் இஸ் ஒன்லி ஒன் பாசிபிள் லொக்கேஷன் இந்த கேட்ச் வேர் இட் ஹாஸ் பீன் ஸ்டோர்டு. ஒவ்வொரு மெயின் மெமரியில் ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒரு கேட்ச் லைன் வந்து இருக்கும். எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஸோ மெமரி அட்ரஸை வந்து 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா டேகு, இண்டெக்ஸு, பிளாக் ஆஃப்செட் அப்படின்னு. ஸோ டேகுனா என்ன இருக்கும், பிளாக் யூனிக்கை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இண்டெக்ஸில் கேட்ச் லைன், எந்த கேட்ச் லைன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணலாம். பிளாக் ஆஃப்செட் வந்து ஸ்பெசிஃபை த எக்ஸாக்ட் வேர்டு, அந்த பிளாக்கில் என்ன பைட்டு அப்படிங்கிறத பிளாக் ஆஃப்செட் வந்து சொல்லும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு CPU வந்து ஒரு டேட்டா வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுது, எனக்கு அந்த டேட்டா வேணும் ப்ராசஸ்க்கு அப்படின்னோன்னா இண்டெக்ஸ் ஃபீல்டு என்ன பண்ணும், ஒரு கேட்ச் லைனை வந்து செலக்ட் பண்ணுது. அந்த டேக் ஃபீல்டு என்ன பண்ணும், அதில் இருக்கக்கூடிய டேட்டாவும் கேட்சில் இருக்கக்கூடிய தட் லைன் அந்த ஸ்டோர்டு டேக்கில் இருக்கக்கூடிய டேட்டாவும் ஒன்றான்னு பார்க்குது. எஸ், கேட்சில் இந்த டேக் ஃபீல்டில் இருக்கக்கூடிய டேட்டா இருக்குது அப்படின்னா கேட்ச் வந்து ஹிட். ஸோ அந்த டேட்டாவை எடுத்து மேட்சாக இருந்தால் அதை டெலிவர் பண்ணிடணும் குயிக்காக. இல்லை அப்படின்னா அதை வந்து மெயின் மெமரிலேருந்து எடுத்துகிட்டு வரும். இதுதான் விஷயம். சரியா? என்ன பண்ணும், CPU ஒரு டேட்டாவை ரெக்வெஸ்ட் பண்ணுது, அந்த டேட்டாவை ரெக்வெஸ்ட் பண்ணால் இண்டெக்ஸ் ஃபீல்டு வந்து அதோட கேட்ச் லைனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டேக் ஃபீல்டில் இருக்கக்கூடிய டேட்டாவும் அந்த கேட்சில் இருக்கக்கூடிய டேட்டாவும் சேமான்னு பார்க்குது. சேமாக இருந்தால் ஹிட்டு, இல்லை அப்படின்னா மிஸ். சரி, மிஸ்ஸுன்னா மெயின் மெமரிலேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வரும், அது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ டைரக்ட் மேப்னா என்னது, ஒவ்வொரு பிளாக் ஆஃப் மெயின் மெமரியில் உள்ள ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒரு கேட்சுக்கு ஒரு எக்ஸாக்ட்லி ஒரு கேட்சோட மேப் பண்ணியிருப்பாங்க. அதான் வந்து டைரக்ட் மேப்டு கேட்ச். ஸோ அதனால தான் இது எப்படி போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ப்ராசஸர் டேட்டா கேட்குது, டேக் ஃபீல்டு போய் கேட்சில் என்ன பார்க்குது, அதில் இருந்தது அப்படின்னா எஸ், இல்லைன்னா மெயின் மெமரியில் போய் டேட்டாவை எடுத்துகிட்டு வரும். அதான் ப்ராசஸ். ஸோ டைரக்ட் மேப்பிங் இருக்கிறதுனால தான் இது வந்து பாசிபிள். ஸோ மெமரி ஹைராரினா என்ன அப்படின்னா அதோட
எதை வந்து ஃபாஸ்ட்டாக ஃபெச் பண்ணிட்டு வரலாம் அதை பேஸ் பண்ணி மெமரியை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மெமரி ஹையராரி அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் ஆர்கனைசர் ரெஃபர் டு த ஸ்ட்ரக்சர்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் டிவைசஸ் பேஸ்ட் ஆன் ஸ்பீடு, காஸ்ட் அண்ட் கெப்பாசிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்பீடாக டேட்டாவை எடுத்துகிட்டு வர்றது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ரெஜிஸ்டர், அப்புறமா கேட்சு, மெயின் மெமரி, அப்புறமா செகண்டரி ஸ்டோரேஜ். சைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரிவர்ஸில் இருக்கும். ரெஜிஸ்டர் ரொம்ப லிமிட்டடாக இருக்கும், கேட்ச் அதை விட கொஞ்சம், மெயின் மெமரி ஸோ செகண்டரி ஸ்டோரேஜில் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரி, அப்போ வந்து நம்ம வந்து ஸ்பீடு பார்த்தோம்னா ரெஜிஸ்டர் ஹை ஸ்பீடாக இருக்கும், ஆனால் லிமிட்டேஷன் மெமரி ஸ்டோரேஜ் ஏரியா வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் மெமரி ஹையராரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரெஜிஸ்டர் வந்து ஸ்மாலஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் ஸ்டோரேஜ் இன்சைட் த சிபியு, ப்ராசஸர் டேரெக்டாக அதை வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. கேட்ச் வந்து பார்த்தோம்னா ஹை ஸ்பீட் மெமரி லொக்கேட்டட் பிட்வீன் சிபிக்கும் மெயின் மெமரிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு மெமரி தான் வந்து கேட்ச். ரெஜிஸ்டர் வந்து சிபிக்குள்ளேயே இருக்கும், பட் கேட்ச் வந்து சிபியூ அண்ட் மெயின் மெமரிக்கு இடையில இருக்கும். ஸோ மெயின் மெமரி வந்து லார்ஜர், பட் கேட்சை விட ஸ்லோவாக இருக்கும். செகண்டரினா நான் வாலடைல் ஸ்டோரேஜ், பெர்மனன்ட் டேட்டா, அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே அதில் தான் ரைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஹார்ட் டிஸ்க். தென் டெர்ஷியரி ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு தேர்டு மேக்னெட்டிக் டேப், க்ளவுடு ஸ்டோரேஜ், பேக்கப்பெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா. ஸோ மெமரி ஹையராரி அப்படின்னா இந்த ஃபாஸ்ட்டாக டேட்டா ஃபெச் பண்ணுறதை வச்சு ரெஜிஸ்டர், கேட்சு, மெயின் மெமரி, செகண்டரி ஸ்டோரேஜ் அப்படின்னு வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். பட் அதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து ரிவர்ஸில் இருக்கும். ஓகே, தென் ரைட் பேக்னா என்ன, ரைட் த்ரோனா என்ன? சரி, இதோட டிஃபரன்ஷியேட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டேட்டா இஸ் ரிட்டன் சைமல்டேனியஸ்லி டு போத் கேட்ச் அண்ட் மெயின் மெமரி. சைமல்டேனியஸாக ஒரு டேட்டாவை கேட்ச்லையும் எழுதுகிறேன், மெயின் மெமரிலையும் எழுதுகிறேன் அப்படின்னா இந்த ரைட் த்ரோ அப்படின்னு வந்து சொல்கிறோம். ரைட் பேக் அப்படின்னா டேட் இஸ் ரிட்டன் ஒன்லி டு கேட்ச் ஃபஸ்ட், கேட்சில் மட்டும் எழுதுவேன். ஸோ மெயின் மெமரி இஸ் அப்டேட்டட் லேட்டர் when the block is replaced. ஸோ அந்த கேட்சிலேருந்து அந்த பிளாக்கை நான் ரீப்ளேஸ் பண்ணேன் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டேட்டாவை போய் நான் வந்து மெயின் மெமரியில் வந்து அதை ரைட் பண்ணுவாங்க, மற்றபடி அது கேட்ச்லேயே தான் இருக்கும். ஸோ ரைட் த்ரோனா அட் அ டைம் சைமல்டேனியஸாக ஒரு டேட்டாவை கேட்ச் அண்ட் மெயின் மெமரி ரெண்டுலேயுமே வந்து ரைட் பண்ணுறது. பட் ரைட் பேக்னா வந்து கேட்சில் மட்டும் ரைட் பண்ணுவோம், கேட்சில் இந்த பிளாக்கை எலிமினேட் பண்ணும்போது, ரீப்ளேஸ் பண்ணும்போது அதை மெயின் மெமரியில் வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். சரி, ஸோ அப்டேட் பாலிசி இம்மிடியேட் அப்டேட் ஆஃப் மெயின் மெமரி அண்ட் எவரி ரைட். இங்கே வந்து டிலேட் அப்டேட்டாக இருக்கும், லேட்டராக வந்து பண்ணிப்பாங்க. ஸ்லோவராக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். மெமரி ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட் பிட்வீன் கேட்ச் அண்ட் மெயின் மெமரி, மேபி கன்சிஸ்டன்ட், டிராஃபிக் டு மெமரி, காம்ப்ளெக்சிட்டி, யூஸ் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக இதான் ரைட் த்ரோனா என்ன, ரைட் பேக்னா என்ன, டிஃபரன்ஷியல் வந்து பார்த்துக்கோங்க. சரி, அட் அ டைம் இங்கே ரெண்டு இடத்துலையும் வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம், பட் இங்கே வந்து கேட்சில் மட்டும் பண்ணுவோம். லேட்டராக கேட்சிலேருந்து ரீப்ளேஸ் பண்ணும்போது அதை வந்து மெயின் மெமரியில் அப்டேட் பண்ணுவோம் டேட்டாவை. சரி, எதுக்காக கேட்ச் மெமரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சிபியுக்கும் மெயின் மெமரிக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப்பை வந்து இது பண்ணுறதுக்கு தான் கேட்ச் மெமரி வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இட் ஸ்டோர்ஸ் ஃப்ரீக்வன்சியில் ஆக்சஸ் டு இன்ஸ்ட்ரக்ஷன் டேட்டா யூஸிங் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் லொக்காலிட்டி. ஸோ ஒரு கட்டின இந்த பக்கத்துலேயே இருந்து ஒரு டேட்டா வந்து ஃபெச் பண்ணலாம் சிபியு. இந்த சிபியூவில் ஸோ சிபியு அண்ட் மெயின் மெமரிக்கு இடையில கேட்ச் இருக்குது. ஸோ மெயின் மெமரியில் இருந்து சிபியு ஒரு டேட்டாவை எடுக்கிறதுக்கும் கேட்ச்லேருந்து ஒரு டேட்டாவை எடுக்கிறதுக்கும் அந்த ஸ்பீடு வந்து வேரி ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து அந்த ஸ்பீட் கேப்பை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக கேட்ச் மெமரி வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் ரெடியூஸ் ஆவரேஜ் மெமரி ஆக்சஸ் டைம், இம்ப்ரூவிங் ஓவரால் சிபியு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஆக்சஸிங் டைம் கம்மியானாலே பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிரும். அண்ட் விச் சிக்னல் இஸ் யூஸ் டு நோட்டிஃபை த ப்ராசஸர் தட் த ட்ரான்ஸ்ஃபர் இஸ் கம்ப்ளீட்டட் டிஃபைன். ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத எந்த சிக்னல் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அக்னாலஜ்மெண்ட், இல்லை அப்படின்னா ஹேண்ட் ஷேக் சிக்னல். ஸோ அக்னாலஜ்மெண்ட் வந்துருச்சு, இந்த டேட்டா இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்தால் நம்ம அதை வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம், ட்ரான்ஸ்ஃபர் வந்து கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். மெனி சிஸ்டம் எஸ்பெஷலி வித் டிஎம்ஏ, டைரக்ட் மெமரி ஆக்சஸ் ஆர் இன்புட் அவுட்புட் டிவைசஸ், தி சிக்னல்ஸ் யூஸ் டு இன்ஃபார்ம் த ப்ராசஸர் தட் த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறத ப்ராசஸருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். என்ன சிக்னல், அக்னாலஜ்மெண்ட் ஆர் ஹேண்ட் ஷேக் சிக்னல். ஹேண்ட் ஷேக் வந்துருச்சு, எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து சொல்லுது. கேன் அ கம்ப்யூட்டர் ஒர்க் வித்தவுட் கேட்ச் ரெஸ்ட்? கேட்ச் இல்லாமல் ஒரு கம்ப்யூட்டரால் ஒர்க் பண்ண முடியுமானா முடியும், எஸ். பட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். பிகாஸ் சிபியூ வில் ஆக்சஸ் மெயின் மெமரி டைரக்ட்லி, மெயின் மெமரிலேருந்து டைரக்டாக அதை ஆக்சஸ் பண்ணி டேட்டாவை எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் ஆவரேஜ் ஆக்சஸ் டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிக்ரேட் ஆகும். மற்றபடி கேட்ச் இல்லாமையும் கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? தென் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் SATA? SATA கேபிள்னால் என்ன அப்படின்னு பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ சீரியல் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அட்டாச்மெண்ட், இது ஒரு கேபிள். சரி, ஹார்ட் டிஸ்க்கு வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய கேபிள் தான் SATA கேபிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இன்டர்ஃபேஸ் யூஸ் டு கனெக்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ்
டு த கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் இருக்குல்ல, அந்த ட்ரைவில் அந்த SATA கேபிள் யூஸ் பண்ணி தான் ஹார்ட் டிஸ்க்கை சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணும். சரியா? SATA அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் சீரியல் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அட்டாச்மெண்ட். சரியா? ஸோ 2000 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி பேரல் ஏடிஏன்னு ஒரு கேபிள் இருந்து அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக SATA வந்து யூஸ் பண்ணும். ஸோ PATA பார்த்தோம்னா ஒரு ஒயிட் கலர் கேபிள், கொஞ்சம் விட்த்து வந்து அதிகமாக இருக்கும். SATA அப்படிங்கிறது ஒரு எல்லோ கலரில் கொஞ்சம் அதை விட சிம்பிளிஃபைடு மாடலில் வந்து இருக்கும். இது ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா இன் சீரியல் மோடில் டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், விச் ரெடியூசஸ் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் அலோஸ் ஹையர் ஸ்பீடு கம்பேர்ட் டு பேரலை விட இங்கே வந்து ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஹையராக வந்து இருக்கும் SATA கேபிள் வந்து யூஸ் பண்ணும்போது. சரி, இது ஒரு ஹார்ட் டிஸ்க்கை கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்டர்ஃபேஸ், ஒரு கேபிள் தான் SATA அப்படிங்கிறது. சரி, சீரியல் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அட்டாச்மெண்ட். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கேட்ச் மெமரி? ஆல்ரெடி ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். கேட்ச் வந்து எதுக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். தென் வாட் இஸ் விர்ச்சுவல் மெமரி? லாஸ்ட் கொஸ்டின். விர்ச்சுவல் மெமரினா என்ன அப்படின்னா, இது ஒரு மெமரி மேனேஜ்மெண்ட் டெக்னிக் that gives an application and the illusion of having a large continuous block of memory even if the physical RAM is small. அதாவது என்ன அப்படின்னா, என்னோட ஃபிசிக்கல் ரேம் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்குது, பட் என்னோட அப்ளிகேஷனுக்கு இன்னும் அதிகமாக மெமரி தேவைப்படுது அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் வந்து காம்பினேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து சொல்கிறாங்க, MMU மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட்டையும் என்னோடய ஆப்ரேட்டிங் சிஸ்டையும் வந்து காம்பினேஷன் பண்ணி அந்த மெமரி யூசேஜை வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறேன் டு மேப் விர்ச்சுவல் அட்ரஸ் டு ஃபிசிக்கல் அட்ரஸ். சரியா? ஸோ இதுதான் விர்ச்சுவல் மெமரி. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரேம் வந்து ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா என் டேட்டா எல்லாம் எங்கே மூவ் ஆகும் அப்படின்னா செகண்டரி ஸ்டோரேஜில் போய் மூவ் ஆகும். டிப்பிக்கலி இன்னும் ரிசர்வ்டு ஏரியா கால்டு ஸ்வாப், அதுக்குன்னு ஒரு ஸ்வாப் ஸ்பேஸ் ஆர் பேஜ் ஃபைல்னு ஒன்று இருக்கும், அங்கே போய் வந்து ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் OS என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டேட்டாவை ரேம் அண்ட் டிஸ்க்கு இடையில் அந்த ஸ்வாப் பண்ணும். டேட்டா எங்கே தேவையோ அங்கே வந்து ஸ்வாப் பண்ணுவாங்க. திஸ் ப்ராசஸ் தான் பேஜிங் ஆர் செக்மெண்டேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? ஸோ ரேம் ஃபுல் ஆகும்போது என்ன ஆகுது, செகண்டரி ஸ்டோரேஜில் போய் டேட்டா ஃபில் ஆகுது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த ரேமுக்கும் செகண்டரி ஸ்டோரேஜ் டிஸ்க்குக்கும் இடையில் டேட்டா வந்து ஸ்வாப் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸாக வந்து பேஜிங் ஆர் செக்மெண்டேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரி, விர்ச்சுவல் மெமரினா எக்ஸஸ் மெமரி எனக்கு தேவைப்படும் போது நான் ரேமுக்கு பதிலாக நான் ஒரு செகண்டரி ஸ்டோரேஜை யூஸ் பண்ணுறேன். அதை தான் வந்து நம்ம வந்து விர்ச்சுவல் மெமரி அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரியா? விர்ச்சுவல் மெமரி. ஸோ இதான் வந்து யூனிட் 5ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். எல்லாமே மேக்ஸிமம் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. கேட்ச் ஹிட் டைம்னா என்ன, கேட்ச் ஹிட் ஹேட்ச் மிஸ்ஸுன்னா என்ன. ஸோ கேட்சில் ஒரு டேட்டா கிடச்சிருச்சு அப்படின்னா ஹிட்டு, இல்லை கேட்சில் இல்லைன்னா மெயின் மெமரியில் போகும், அதை வந்து நம்ம வந்து மிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹிட் டைம்னா என்னது, ஒரு கேட்ச்லேருந்து டேட்டாவை கண்டுபிடிச்சி அதை திருப்பி எடுத்துகிட்டு வர டைம் தான் ஹிட் டைம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்புறம் டைரக்ட் மேப்டு கேட்ச்னா என்ன, மெமரி ஹையராரி, ரைட் பேக்னா என்ன, ரைட் த்ரோனா என்ன. ரைட் த்ரோனா அட் அ டைம் ரெண்டுலேயும் எழுதுவோம், பேக்னா பின்னாடி வந்து மெமரியில் எழுதிப்பாங்க, ஃபஸ்ட்டு கேட்சில் மட்டும் ரைட் பண்ணுறேன். கேட்ச் எதனால் தேவைப்படுது, ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட் ஆனோன்னா என்ன சிக்னல் வரும். ஸோ இதெல்லாம் பேசிக் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுலேருந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரி, ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.